ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேஎஸ் வெல்னஸ் வேர்ல்ட். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் இடியாப்பம் ஃப்ளார் எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இடியாப்பம் மாவுக்கு 1 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அது நல்லா 3லேருந்து 4 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டுக்கலாம். இது காய விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதை நான் ஃப்ளார் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா ஆற விட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 6 months வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது இதில் இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 கப் இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். ஒரு வெசலில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ 2 கப் இடியாப்பம் மாவுக்கு நான் 2 கப் தண்ணி யூஸ் பண்ணுறேன். இடியாப்பத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இடியாப்பம் மாவில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கையில் மிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். கையில் எடுத்திங்கன்னா மாவு ஒட்டக்கூடாது. மாவு கட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இடியாப்பம் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி 2 விதமான மோல்டு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். பிசைஞ்சு வச்சா மாவு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 to 15 minutes இதை நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்ஸ்டன்ட் இடியாப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 6 months வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.